அம்பாசமுத்திரத்தில் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா திமுக அரசை விமர்சித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா செட்டிமேடு, மில்கேட் அடிவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பொதுமக்களிடையே பேசிய அவர், பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவதூறு பரப்பப்பட்டதை திமுக அரசு கண்டிக்காதது அவமதிப்பாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என கூறினார். மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயும், ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். கல்வி மற்றும் பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2021 சட்டமன்ற தேர்தல் போது திமுக என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் தான் வராரு, பிடிஎல் தான் தராரு அப்படின்னு சொன்னார். ஸ்டாலின் வந்துட்டாரு, பிடிஎல் வந்துச்சா வரும். எப்போ வரும்னா மே 4ஆம் தேதி உங்க ஆதரவோடு புரட்சி தலைவியுடைய ஆட்சி நிச்சயமா வரும், கவலைப்படாதீங்க. ஆட்சிக்கு வந்த உடனே மாசம் எவ்வளவு தரேன்னு சொல்லியிருக்கிறோம்? 2,000 கண்டிச்சு கல்வி காட்டுமா, 2,000 ரூபாய். அப்புறமா வந்த உடனே 10,000 ரூபாய் தருவாங்க. ஃப்ரிட்ஜு 1 ஃப்ரீயா தருவாங்க. கேஸ் சிலிண்டர் 3 சிலிண்டர் ஃப்ரீயா தருவாங்க. கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து. இதெல்லாம் யார் சொன்னா? அம்மா ஆட்சியில் நம்ம அண்ணாச்சி நிறைவேற்றுமா மாட்டோமா?